வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்னோட சேனலில் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பற்றி நான் ஆல்மோஸ்ட் 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது வந்து 3rd அண்ட் ஃபைனல் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸை பற்றி போட மாட்டேன். பிகாஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் முக்கியமோ அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் யுஎன்இபி யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஸோ இவங்க வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாமே எக்ஸாமுக்கு முக்கியம் இல்லை. கேட்டால் எக்ஸப்ஷனலாக ஒரு சில டைம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டுட்டா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. யுஎன்இபியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 times ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன் கேப் ரிப்போர்ட் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். யார் கொடுக்குறா? யுஎன்இபி. ஸோ இப்போது இவங்க இந்த 11 ரிப்போர்ட்ஸ் பற்றி 2 பாயிண்ட்ஸ் அண்ட் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யுஎன்இபி. கிரீன் எக்கனாமி ரிப்போர்ட் ரிலீஸ்ட் பை யுஎன்இபி, இன்க்ளூசிவ் வெல்த் ரிப்போர்ட் ரிலீஸ்ட் பை யுஎன்இபி, இன்க்ளூசிவ் வெல்த் ரிப்போர்ட், கிரீன் எக்கனாமி ரிப்போர்ட் released by UNEP, inclusive wealth report released by UNEP, making peace with nature எல்லாமே UNEP. ஆக்சுவலா எல்லாமே பாருங்களா. ஸோ இந்த இன்க்ளூசிவ் வெல்த் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது வந்து UNEP கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம், ஞாபகத்துக்கு வராது, கெஸ் பண்ண முடியாது. பட் கிரீன் எக்கானமி ரிப்போர்ட் UNEP, மேக்கிங் பீஸ் வித் நேச்சரோட பீஸ் டீல் பண்றது UNEP. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ரூல் ஆஃப் லா ரிப்போர்ட், என்விரான்மெண்டல் லாஸ் UNEP, ஃப்ரான்டையர் ரிப்போர்ட் UNEP, ஃப்ரான்டையர்ஸ் ரிப்போர்ட் UNEP. நெக்ஸ்ட் அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட் PYQ UNEP, அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட் UNEP. குளோபல் ரிசோர்ஸ் அவுட்லுக் UNEP, குளோபல் climate outlook UNEP, global resource global climate outlook UNEP. emission gap report UNEP, global environmental outlook report UNEP. நல்லா பாருங்களா, outlook UNEP. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கிரீன் எக்கனாமி ரிப்போர்ட். ஆக்சுவலா கிரீன் எக்கனாமி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி பேசுறது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எக்கனாமிக் growth, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் growth, ரெஸ்பெக்டிங், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு environmental ecological limits, inclusive economic growth with respect to ecological limit. ஸோ இது மூணுமே முக்கியம், இந்த 3 பாயிண்ட்டுமே முக்கியம். ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்டுமே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் வெல்த் ரிப்போர்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஜிடிபியை தாண்டி நம்ம எதை வந்து இன்க்ளூட் பண்ணோம்? நேச்சர் அண்ட் ஹியூமன். ஸோ ஜிடிபி பிளஸ் நேச்சர் அண்ட் human and produced capital in wealth assessment, produced capital in wealth assessment. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்னாலே நம்மளோட மானிட்டரி வேல்யூ மட்டும் தான் பார்ப்போம். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நேச்சர், ஹியூமன் அண்ட் ப்ரொடியூஸ்ட் கேபிட்டலை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இன்க்ளூசிவ் வெல்த் ரிப்போர்ட்ல வந்து கொடுங்க. இன்க்ளூசிவ் வெல்த் ரிப்போர்ட் இஸ் given by UNEP வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் வெல்த் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்க்ளூசிவ் வெல்த் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஜென்ரலா ஜிடிபி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல பாப்பீங்க. இங்க என்ன பண்ணுங்கன்னா ஜிடிபியோட சேர்த்து நேச்சர், ஹியூமன் அண்ட் ப்ரொடியூஸ்ட் கேபிட்டல் வெல்த் அசஸ்மெண்ட் இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா இந்த UNEP வந்து சொல்றாங்க. ஸோ இன்க்ளூசிவ் வெல்த் ரிப்போர்ட் given by UNEP, GDP plus nature and human produced capital in wealth assessment. Next, making peace with nature. அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்குது. ப்ரொவைடிங் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் அட்ரஸிங் கிளைமேட் பயோடைவர்சிட்டி.
providing a framework for addressing climate, biodiversity and pollution crisis. So climate, biodiversity and pollution crisis. Climate plus biodiversity, climate plus biodiversity, climate plus biodiversity plus pollution crisis. Pollution crisis. Climate plus biodiversity plus pollution crisis. Making peace with nature. Making peace with nature வந்து பாத்தீங்கன்னா climate, biodiversity, pollution crisis. Making peace with nature. So green economy report, inclusive health report, making peace with nature. Climate, biodiversity, pollution crisis. So next, so actually making peace with nature report யார் ரிலீஸ் பண்றா? UNEP. அதுல என்ன சொல்றாங்க? Climate, biodiversity and pollution crisis பத்தி பேசுறாங்க. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து என்விரான்மெண்டல் ரூல் ஆஃப் லா ரிப்போர்ட். என்விரான்மெண்டல் ரூல் ஆஃப் லா ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அசஸ் த டெவலப்மெண்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் லாஸ். அசஸ் த டெவலப்மெண்ட், ஸோ டெவலப்மெண்ட் அசஸ் பண்றது, அசஸ் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரி வந்து என்விரான்மெண்டல் லா வந்து என்ன பண்ணிருக்காங்க, இம்போஸ் பண்ணிருக்காங்க. அசஸ் த டெவலப்மெண்ட், ஸோ அசஸ் த டெவலப்மெண்ட் பிளஸ் என்விரான்மெண்டல் லா imposition. Environmental law imposition. Environmental rule of law report வந்து பாத்தீங்கன்னா assess the development and environmental law imposition, law implementation. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா frontier report. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா frontier report. So frontier report வந்து பாத்தீங்க அப்படின்னா environmental challenge globally, global environmental challenge பத்தி சொல்றது frontier report. So இது வந்து என்னது, global environmental challenges. So frontier report is released by UNEP. Global environmental challenges பத்தி சொல்லுது. Global environmental challenges பத்தி சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து global environmental challenges பத்தி சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா frontier report. So next, adaptation gap report, UPSC PYQ. So adaptation gap report வந்து பாத்தீங்க அப்படின்னா so climate changeனால நடக்கக்கூடிய adaptation. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா அதாவது கிளைமேட் சேஞ்ச்னால எந்த மீன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த அடாப்டேஷன் வந்து எந்த மாதிரி மீன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ ரிவ்யூ த ப்ராக்ரஸ் இன் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன். ஸோ ரிவ்யூ த ப்ராக்ரஸ் இன் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் பிளஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கக்கூடிய ஸோ எப்படி வந்து அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடும், அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கும் சொல்லிடும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட். அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட் UNEP. ஸோ அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட் UNEP. குளோபல் ரிசோர்ஸ் அவுட்லுக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஆக்சுவலாக அதாவது வேர்ல்டு குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனை பத்தி சொல்லுது. ஸோ அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் கான்சிக்வன்ஸ், இந்த ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால உங்களோட என்விரான்மெண்டல் கான்சிக்வன்ஸை பத்தி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ரிசோர்ஸ் அவுட்லுக். ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், அதோட என்விரான்மெண்டல் கான்சிக்வன்ஸ். நெக்ஸ்ட் குளோபல் கெமிக்கல் அவுட்லுக். ஸோ இது வந்து கெமிக்கல் ப்ரொடக்ஷன், குளோபல் லெவல்ல வந்து கெமிக்கல் ப்ரொடக்ஷன், யூஸ் அண்ட் இம்பாக்ட். கெமிக்கல் ப்ரொடக்ஷன், யூஸ் அண்ட் இம்பாக்ட். கெமிக்கல் ப்ரொடக்ஷன், யூஸ் அண்ட் இம்பாக்ட் பத்தி சொல்லுது. எமிஷன் கேப் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து எவாலுவேட்ஸ் தி கேப் பிட்வீன் கரண்ட் கிளைமேட் பிளெட்ஜ் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். சோ கரண்ட் கிளைமேட் பிளெட்ஜ், பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்ல 2015 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமிஷன் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் கரண்டாக நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் ரிப்போர்ட் தான் வந்து எமிஷன் கேப் ரிப்போர்ட். இதுவும் யார் கொடுக்குறா? யூஎன்இபி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா முக்கியமான ரிப்போர்ட் அண்ட் ஆல்சோ அதை தாண்டி யூபிஎஸ்சி அடுத்த லெவலில் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்டிகுலாரிட்டிஸ்ல இருந்து கேட்கலாம். குளோபல் என்விரான்மெண்டல் அவுட்லுக் ரிப்போர்ட், சாரி இதை மிஸ் பண்ணிட்டோம். குளோபல் என்விரான்மெண்டல் அவுட்லுக் ரிப்போர்ட் யூஎன்இபியோட ஃபிளாக்ஷிப் ரிப்போர்ட். ஆக்சுவலா இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். யூஎன்இபியோட வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் ரிப்போர்ட். ஸோ இது காம்ப்ரிஹென்சிவ் என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் அவுட்லுக். காம்ப்ரிஹென்சிவ் என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட்
அண்டு ஃபியூச்சர் ரிப்போர்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்இபியோட ரிப்போர்ட். கம்பல்சரி இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.